அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பதிவுனா இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை என்பது பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் நாம் ஒரு நிறை பலனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நிறை பலனை அடையணும். அப்போ அந்த நிறை பலனை அடைவதற்கு நாம் ஏதாவது ஒரு சூத்திரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒன்றை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒன்றை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்று விடணும். நம்ம பலவிதமான கருத்துக்கள் எல்லா இடத்துலையும் இருந்து யூடியூப் அமைப்பில் எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். அது வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும். வந்தாலும் அதிகமாக வந்தாலும் உங்களை குழப்பி விடுகிறது, குறைவாக வந்தாலும் நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நமக்கு தேவையானது எது நமக்கு செட் ஆகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாத வரைக்கும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த பணக்குழப்பத்திற்கு பணப்பிரச்சனைக்கு ரெண்டாவது பக்கம் காரியம் நம்ம போன காரியம் ஏதாவது ஒரு விதத்தில் தடை ஏற்பட்டு விடுகிறது. ரிலாக்ஸேஷனாக காலையில் கிளம்பி ஆனால் முடிவுரை என்பது தோல்வியாக இருக்கிறது. இதற்கு காரணம் யார் என்று சொன்னால் மாந்தி தான். மாந்தியை எல்லாரும் நீங்கள் அவ்வளவு தூரத்திற்கு குறைவாக எடை போட்டுறாதீங்க. மாந்திய மாதிரி உங்கள் கரணநாதனை முடக்கக்கூடிய சக்தி மாந்திக்கு மட்டும்தான். கரணநாதன் மாந்திக்குள்ள ஏதாவது ஒரு ரூபத்தில் அவன் தொடர்பு பெறாமல் இருக்கவே மாட்டான். அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகம் என்ன சொன்னோன்னா ஒரு 100 ஜாதகம் எடுத்தோன்னா ஒரு ஜாதகம் இருக்கும் கரணநாதனை மாந்தி தொடர்பு கொள்ளாத ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் தான் இருக்கும். 99% கரணநாதனை மாந்தி தொடர்பு கொள்வார். எப்படி தொடர்பு கொள்வார்? கரணநாதனுக்கு கரணநாதனுக்கு உண்டான கிரகத்துக்கு 2ல் இருப்பார், இல்லைன்னா 12ல் இருப்பார், 7ல் இருப்பார். அப்போ அவருக்கு கரணநாதனுக்கு 2வது பார்வையாகவும் 7வது பார்வையாகவும் 12வது பார்வையாகவும் அவருக்கு இருக்கிறது. அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. மாந்தியோடைய பார்வை 2, 7, 12. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கரணநாதனுக்கு உண்டான கிரகத்தை மாந்தி சம்மந்தப்பட்டிருக்கிறதா என்பதை நல்லா ஜட்ஜு பண்ணி பாருங்கள். 2வது மாந்தியை கரெக்டாக போட கற்றுக்கணும். சின்ன இதில் என்ன சொன்னால் மாறி போயிடுச்சுனாலும் நம்ம காலம் பூரா என்ன சொன்னால் தப்பு கணக்கே போட்டுக்கிட்டு இருக்கணும். எந்த பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, கணிதங்கள் என்பது ஒன்று தான். கணிதங்கள் என்ன சொன்னால் வெவ்வேறு அல்ல. எல்லோரும் சனிப்பயிற்சி ஆயிடுச்சுன்னு யாகமெல்லாம் பண்ணிட்டாங்க. சனிப்பயிற்சி இன்னும் ஆகலை, ஆனால் அதற்குண்டான சிம்பிள்ஸ் தெரியும். சிம்பிள்ஸ் எல்லாம் தெரியாமலாம் இருக்காது, சிம்பிள்ஸ் தெரியும். அப்போ பெரும்பாலானவர்கள் திருக்கணிதத்தை பழக்கத்தில் வச்சுருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக என்ன சொன்னான்னா பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் ஒன்று சேர்ந்து யாகங்கள்லாம் வளர்த்து பெயர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வானமண்டலம் இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஓகோ நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்காக நாங்கள் பெயர்ந்துடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த காலத்துலையும் நடக்காது. அப்போ கிரகங்கள் பெயர்ந்து விட்டால் நமக்கு அடிப்படை பேசிக் என்ன சொன்னால் திருநள்ளாறு தான். அடிப்படை பேசிக் திருநள்ளாறு தான். அதிலே ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த வருஷம் 2025 சனி பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் மார்ச் மாதம் அது ஒரு கணக்கு 2026 தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம திரும்ப என்ன சொன்னோன்னா மக்களை குழப்புகின்ற ஒரு விஷயத்தை நாம் என்ன சொல்கிறாங்க வச்சுருக்கோம். 6 கிரகம் ஒன்றா சேர்கிறது, அள்ளி தள்ளிடும் அப்படின்னா 6 கிரகம் ஒன்றா சேர்ந்தால் எந்த இடத்தில் என்ன சொன்னால் இப்போ இந்தோனேசியாவில் மியான்மரில் என்ன சொல்கிறாங்கன்னா நிலநடுக்கம் வந்துச்சு. அதாவது நிலநடுக்கம் என்பது
அவங்களுக்கே தெரியும் நம்ம நிலநடுக்கம் வரக்கூடிய இலகுவான தட்டடுக்குகள் உள்ள பூமியில் குடியிருக்கிறோம், நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஏன் தமிழ்நாட்டில் வந்து நம்ம என்னைக்காச்சும் பூமிக்குள்ளே 700 பேர் 900 பேர் பதிஞ்சிருக்கோமா? கிரக காரத்துவங்கள் வந்து எல்லா இடத்திலும் வந்து ஒரு மனிதர்கள் வந்து கஷ்டப்பட வைத்தால்தான் அந்த கிரக காரத்தோடைய உண்மை நிலை. கடற்கரையில் வந்து ஒருத்தன் பக்கத்தில் வீடு கட்டியிருக்கான்னா அவன் அலையை பார்த்து பயந்தான், பயப்படாமல் இருக்க முடியாது. காடுகளில் மனிதன் குடியிருக்கிறான் என்று சொன்னால் அவன் மிருகங்களை பார்த்து பயந்துதான் ஆகணும். நகரத்தில் வந்து என்ன சொல்ற, நாம் வந்து நிறையா வண்டி வாகனங்களுக்குள்ளே இருக்கோம்னா நம்ம வாகனத்தில் கவனமாக போய்தான். இந்த கவனமின்மைக்கு எல்லாம் வந்து காரணம் வந்து கிரகம் அப்படின்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சனி பெயர்ச்சி என்பது 2026 தான். இப்போ இந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் காரிய தடையை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நேற்று ஒரு காரியம் நடந்தால் இன்றைக்கி வந்து என்ன சொன்னா ஒரு காரியத்துக்கு வந்து என்ன சொன்னால் தடை பண்ணிடுது. அப்போ தடை பண்ணிடுது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து இதை வந்து ஒரு சீர்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சீர்படுத்தக்கூடிய சக்தியை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கரணநாதனை வந்து கரணத்திற்குண்டான கிரகத்தை தடுக்கின்ற அந்த வேலையிலிருந்து அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பார். அப்படி வரும்போது வந்து என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் தயவு செய்து ஒன்றா நோன்பு இருந்திருக்கு, வேறு வழியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்னைக்கு பட்டினி கிடந்து வந்து ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அன்றைக்கு அந்த காரியம் வெற்றி பெற்றும். அப்போ மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும்? காரிய தடையை போக்குவதற்காக நீங்கள் வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரோ, என்ன 9, 33, 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார். அப்போ அந்த நட்சத்திரத்தில் போய் வந்து விரதம் இருந்து மாலை 4 மணிக்கு என்ன சொல்கிறான்னா விரதத்தை முடிச்சிருங்க, ஒரு தேங்காய் வாங்குங்க, தலையை சுற்றி பிள்ளையார் கோயிலில் விடலை அடிங்க, ஒரு விளக்கு போடனா போடுங்க, இல்லைன்னா ஒரு அருகம்புல் மாலை போடுங்க. எல்லா கிரகத்திற்கும் முதற் காரிய கர்த்தா என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் வந்து எல்லாத்துக்கும் நமக்கு ஒத்துழைப்பார். நம்ம மற்ற தெய்வங்களை எங்கேயாச்சும் போய் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸாக பக்கத்தில் எங்கே இருக்குதோ அங்கே போய் ஒரு விளக்கு போடுங்க, ஒரு அருகம்புல் மாலையை போடுங்க. அந்த விநாயக பெருமானை வந்து என்ன சொன்னோம்னா கையில் தேங்காயை வச்சுக்கிட்டு 21 முறை சுற்றுங்க. சுற்றி முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு விடலை அடிச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வீட்டுக்கு போய் அவங்க சமையல் பண்ணி வச்சுருக்கிறத போய் சாப்பிட்டு லேட்டாகி கிறங்கி போவீங்க. ஒரு வாழை இலையை மட்டும் ரெடி பண்ணுங்கள். ஹோட்டலில் உங்களுக்கு என்ன வந்து சைவ உணவு பிடிக்குதோ அதை வாங்கி அந்த வாழை இலையில் வச்சு சாப்பிட்ரு. இதுதான் மாந்தியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான வேலை. இதை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து மாதம் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது. மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்தில் வந்து விரதம் இருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் வந்து மாந்திக்கு உண்டான தானியம் வந்து தினைன்னு தெரியும். எத்தனை பேர் தானம் பண்ணியிருக்கீங்க? கேட்பதோடு சரி, செயலாக்கத்துக்கு வராது. இனி கேட்பது இனிக்கும், ஆனால் செயலாக்கத்துக்கு வந்து செஞ்சு பார்த்தா தான் நம்ம வந்து ரசிக்கின்ற வாழ முடியும். அதனால் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான நாளில் விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு ஒரு தெய்வம் போட்டு சூடம் பொறுத்து விட்டு 21 சுற்றிட்டு உடனே வந்து என்ன சொன்னால் 4 மணிக்கு மேலே விரதத்தை விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வந்து நல்ல ஜூஸ் ஏதாவது வந்து காலையில் சாப்பிடாதீங்க. இடையில் வந்து என்ன சொன்னோன்னா உங்களுடைய வயிறுடைய தன்மைகளை பொறுத்து ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க. 4 மணிக்கு விரதம் விட்டுருங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் அந்த நட்சத்திரம் வர்றதுக்குள்ளே இந்த காரிய தடைகள் வந்து சுணக்கங்கள் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்காது. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா பணத்தடை.
பணத்தடையை வந்து கொடுக்கக்கூடியது என்ன சொன்னால் முடக்கு ராசி தான். முடக்கு ராசி ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முடக்கு ராசி, இந்த முடக்கு ராசியோடு உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கும். எப்படி இருந்தாலும் பட்டிருக்கும், படாமலாம் இருக்காது. அப்போ அந்த திதிக்குண்டான கிரகம் வந்து முடக்கு ராசியோடு சம்மந்தப்படுவது, முடக்கு நட்சத்திரத்தோடு சம்மந்தப்படுவது, முடக்கு ராசிக்குண்டான கிரகம் திதிக்குண்டான கிரகத்தை வந்து பார்ப்பது, இதெல்லாம் உங்களுடைய பணத்தடுமாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அந்த பணத்தடுமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் வரும் நாளில் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோம்னா விரதம் இருந்துட வேண்டியதான். மாதத்தில் 2 நாள் இருங்க, உடம்புக்கு நல்லது தான். சாப்பிட்டு என்ன காண போகிறீங்க? சாப்பிட்டு ஏதாவது வந்து பெருசாக வந்து ஒன்றும் சாதிக்க போகிறதெல்லாம் கிடையாது. வேறு வழி இல்லை. என்ன சொன்னான்னு நீங்கள் காரியத்துலேயும் தடையாக ஆயிடுறீங்க, அதே சமயத்தில் பணத்துலேயும் வந்து என்ன சொன்னான்னு வந்து வெக்ஸ் ஆகுறீங்க. அப்போ மாதத்தில் 2 நாள் தான் உங்களுடைய திதிக்குண்டான கிரக கிழமையில் விரதம் இருந்து, அந்த திதிக்குண்டான கிரகத்திற்குண்டான நவகிரகம் அல்லது அதற்குண்டான சாமி, சூரியன்னா சிவன், சந்திரன்னா அம்மன், செவ்வாய்னா முருகன், புதன்னா பெருமாள், குருனா தட்சிணாமூர்த்தி, சுக்கிரன்னா மகாலட்சுமி, சனினா சனி பகவான் அல்லது காலபைரவர், ராகுன்னா வந்து என்ன சொன்னால் காளி, கேதுன்னா விநாயகர். இவ்வளோதான். இந்த திதிக்குண்டான கிரக நாளில் விரதம் இருந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு 4 மணிக்கு எப்படின்னு திறந்துருவாங்க, நட திறந்துருவாங்க. போய் வந்து ஒரு சின்ன மாலையை வாங்கி போட்டு விளக்கு போட்டுட்டு அங்கனே ஒரு ஹோட்டலில் உட்காந்து கூட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு இலை, 2 தோசை, ஒரு உளுந்த வடை, இல்லை 4 இட்லி, ஒரு உளுந்த வடை, சாத்மீகமான உணவுகளை அழகாக சாப்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த 2 பிரச்சனைக்குண்டான விஷயத்திற்குள்ளே தான் நீங்கள் மாட்டிட்டு முழிக்கிங்க. இந்த 2 விஷயத்துக்கு உண்டானதான். இது ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகளான ரொம்ப சாத்தியக்கூறுகள். நீங்கள் ரொம்ப அகலமாக கால் வைத்து எல்லாத்தையும் பார்த்து எதுலேயும் வந்து என்ன சொன்னான்னு வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருப்பதை விட இந்த 2 விஷயத்தை ரெகுலராக செய்யுங்க. பொருளாதாரம், காரிய தடையை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி, அதுக்குண்டான வழிபாடு, அவ்வளோதான். இதை வச்சுட்டே நீங்கள் வந்து என்ன சொன்னால் காலத்தை வந்து நீங்கள் ஓட்டி விடணும். காலத்தை 100% வந்து என்ன சொன்னாலும் ஓட்டிடலாம். எந்த பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்குன்னு வந்து என்ன சொன்னாலும் ஒரு பணபரஸ்தானம், அதாவது பணபரஸ்தானம் என்பது காலபுருஷனுக்கு வந்து 2, 5, 8, 11 என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், அதற்கடுத்து கும்பம் அப்படின்றதாலும் உங்களுக்குன்னு உள்ள பணவரம் எது இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிடும். உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம். நம்முடைய லக்கண புள்ளிக்கு சந்திரனுடைய புள்ளிக்கு 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம். அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம். அதற்கடுத்து சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம். இதுதான் பணபரஸ்தானம். இது 4 வழி சொல்லியாச்சு. ஒரு வழியில் 4 வழி. இந்த 4 வழியில் வந்து நம்ம சல்லடை போட்டு சலிச்சு எடுக்கணும். எப்படி சலிச்சு எடுக்கணும்? நம்மளுடைய லக்கண புள்ளிக்கு 8வது நட்சத்திரத்துலேயோ 17வது நட்சத்திரத்துலேயோ 26வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். அந்த வரிசையை பாருங்கள். இருந்தால் அதை ஒரு டிக்கெட் அடிச்சுக்கிடுங்க.
அதில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை குறித்து வச்சுக்கணும். சரி, ராசி புள்ளி என்று சொல்லக்கூடிய சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமோ 17வது நட்சத்திரமோ 26வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதையும் குறித்து வச்சுக்கிடுங்க. சூரியன் என்ற நட்சத்திரத்திற்கு 8, 17, 26வது நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? அப்போ லக்கண புள்ளி, சந்திரனுடைய புள்ளி, லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 8, 17, 26. சூரியன் என்ற நட்சத்திரத்திற்கு 8, 17, 26வது நட்சத்திரம். இதில் ஏதாவது கிரகங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். இருந்து விட்டது என்று சொன்னால் 8வது நட்சத்திரம் சேமமான ஒரு வரவு. 17வது நட்சத்திரம் என்ன சொன்னான்னா அந்த ராசிக்கு என்ன சொன்னால் லக்கண புள்ளிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கும். 26வது நட்சத்திரம் லக்கண புள்ளிக்கு என்ன சொன்னான்னா 12ஆம் இடத்துல தான் இருக்கும். அப்போ நான் சொல்லக்கூடியது என்ன சொன்னான்னா லக்கணத்திற்கு 4ஆம் இடம், லக்கணத்திற்கு 8ஆம் இடம், லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல தான் இந்த 8, 17, 26 நட்சத்திரங்கள் இருக்கும். லக்கண புள்ளிக்கு எடுங்க, ராசி புள்ளிக்கு எடுங்க, அதுக்கடுத்து என்ன சார் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எடுங்க, சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு எடுங்க. இதில் எது கிரகம் இருக்குதோ 8வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நேர்மையான வருமானம் தான் வரும். அதுக்கு உழைக்கணும். 17வது நட்சத்திரம் என்ன சொன்னான்னா இந்த நான் சொன்ன கட்டங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கும். அது கொஞ்சம் முரண்பாடான வருமானமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அதில் கிரகம் இருக்கணும். இல்லைன்னா அது வேலை செய்யாது. நீங்கள் அதை பயன்படுத்தாது. 4 விதிமுறைகள் சொல்லியிருக்கிறது. அந்த 4 விதிமுறைகள் ஏதாவது ஒரு விதிமுறையில் உங்களுக்கு பணத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் 8வது நட்சத்திரமோ 17வது நட்சத்திரமோ 26வது நட்சத்திரமோ இருக்கும். அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அதை ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு தான் நம்ம தெரியாமல் திண்டாடிட்டு இருக்கோம். அப்போ 17வது நட்சத்திரம் சார் பிரச்சனைக்குரிய வருமானம். அதில் ஒரு ரிஸ்க் இருக்கும், நன்மை இருக்கும். 26வது நட்சத்திரத்தில் என்ன சொன்னேன்னா அது எப்பயுமே அதுலேயும் ரிஸ்க் எடுத்து தான், ரிஸ்க்கும் இருக்கும், பணம் வரும். சங்கடம் இல்லாமல் கச்சரா இல்லாத வருமானம் என்பது லக்கணம் புள்ளிக்கு 8வது நட்சத்திரம், ராசி புள்ளிக்கு 8வது நட்சத்திரம், சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம், லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம். இதில் இருந்தால் விவகாரம் இல்லாது நிம்மதியாக தூங்கலாம். 17, 26 நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் அந்த எண்ணங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். என்ன எண்ணங்கள் வந்துச்சு? ஏதாவது ஒரு கோழியில் போய் கழுதை சம்பாத்தியம் பண்ணிட்டு பேசாமல் கடைசியில் அன்னதானம் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனிதனுக்கு இயற்கையாக வரத்தான் செய்யும். அது உங்களுடைய எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கும். அதை என்ன சொல்கிறான்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு மாட்டிக்கிடாமல் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா 17இல் நட்சத்திரம் இருந்தாலும் 26வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குறுக்கு வழி சம்பாத்தியம் வரும். லாட்டரி டிக்கெட்லேயும் முயற்சி பண்ணுங்க, வரும். ஒருத்தனுக்கு வேலை வாங்கி தர்றேன், 10 லட்சம் ஆகும். அங்கே ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் என்ன சொன்னான்னா ஒரு 7 லட்சம் 8 லட்சம் கொடுத்து உங்களுக்கு ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே அது உருவாக்கலாம். ஏதோ ஒன்று என்ன சொல்கிறான்னா ஒரு ரிஸ்கில் பணம் வருவது தான் 17, 26. சேமத்தில் பணம் வருவது 8வது நட்சத்திரம். இந்த 8வது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் லக்கி மேன் தான். 17 இருந்தால் குறுக்கு புத்தி வரும், 26 இருந்தால் குறுக்கு புத்தி வரும். அப்போ மாட்டிக்கிடாமல் ஒரு வேலையை பார்க்கணும். அதனால் இந்த ஒரு பணவரம் என்று சொல்லக்கூடிய பணம் வருகின்ற இடம் என்பது நம்மளுடைய லக்கண புள்ளிக்கு 4ஆம் இடம்,
8ஆம் இடம் 12ஆம் இடம். ராசி புள்ளிக்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம். லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம். சூரியன் நின்ற இடத்திற்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம். இந்த இடங்களில், இந்த நட்சத்திரங்களில் 8, 17, 26 ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் உங்களுக்கு அதை கொடுப்பதற்கு சேமம் என்று சொல்லக்கூடிய 8இல் இருந்தால் சேமமாக வரும். 17இல் இருந்தால் குறுக்கு வழி, 26இல் இருந்தால் குறுக்கு வழி. அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை மாட்டிவிடும். ஆனால் அதில் நீங்கள் கண்ணியமாகவும் இருந்து செயல்பட்டு குடும்பத்திற்கு அவப்பெயரை சம்பாதிக்காலும், குழந்தைகளுக்கு அவப்பெயரை சம்பாதிக்காலும் நாமும் ஒரு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இறை நீதிக்கு கட்டுப்பட்டு இந்த வழிகளில் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்தெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. அதனால் இப்படி ஒரு தெரிதலை தெரிஞ்சுக்கிடுங்க. இதை உங்கள் ஜாதகத்தை போட்டு தேடுங்க. 8இல் இருக்கா, 17இல் இருக்கா, 26இல் இருக்கா. 8இல் இருந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லிடுங்க உடனே. 17இல் இருந்தால் ஒரு குறுக்கு வழியை கண்டிப்பாக அது காமிக்கும். அதில் மாட்டிக்காமல் பண்ணுங்கள். 26இல் இருந்ததுன்னா அதை விட ஒரு என்ன சொன்னால் தொகை அதிகமாக வரும், ஆனால் மாட்டிக்கிடக்கூடாது. இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் வழிமுறைகள் இருக்கிறது, விதிமுறைகள் இருக்கிறது. இதை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல என்ன சொன்னால் காரிய தடைக்கு மாந்தி, பண முடக்கத்துக்கு என்ன சொன்னான்னா யார் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரமும் அதை எப்படி செயல்படுத்துவது, காரிய தடையை எப்படி செயல்படுத்துவது, பணபர ஸ்தானங்களில் பண பிரச்சனை தீர்வதற்குண்டான வழி கடைசியாகவும் சொல்லப்பட்டது. இது ஒரு ஒட்டுமொத்த கோர்வை தான். படித்து நிதானமாக தெளிவு பெறுவதற்காக இந்த பதிவு போடப்பட்டுள்ளது. இது ஒரு எக்ஸ்ட்ரா திரும்ப ஒரு ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். சில பேர் படிச்சுட்டே இருக்கும்போது இது ஏற்கனவே போட்டாங்களே அப்படிங்கிற. எப்பயுமே முதலில் பேசிய ஒரு கருத்துக்கும் ரெண்டாவது அதே சப்ஜெக்ட் பேசும்போது கருத்துக்களில் எக்ஸ்ட்ரா கருத்துக்கள் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு எதையுமே படக்குன்னு தள்ளி விட்டுட்டு போனதுனால நீங்கள் அதில் இருக்கிற கருத்துக்களை கண்டிப்பாக, ஏன்னா இது காப்பி அடித்து பேசுறது கிடையாது. என்ன காரணம், நம்ம பழைய வீடியோ உல்ட்டா பண்ணணும் நான் போட்டிருக்கலாம். ஏன்னா எனக்கே 3000 வீடியோ போட்டிருக்கும்போது எது போட்டிருக்கேன்னு சில நேரங்களில் தெரியல. அப்போ நம்ம பேசும்போது இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்ன சொன்னான்னா ஒரு இலகுவாகவும் இருக்கும். நீங்களும் திரும்பவும் ஒரு தடவை என்ன சொன்னால் கல்வியை 1க்கு 2 தடவை படிப்பதனால் உங்களுக்கு அறிவு வளரும் அப்படிங்கிறத சிந்தனையில் வச்சு நீங்கள் படிங்க. நம்ம அலுவலகத்தில் நட்சத்திர இந்த தாமரை மோதிரம் இருக்கிறது, 17.250 கிராம். அதுக்கடுத்து வலம்புரி சங்கு இருக்கிறது, பாதரச விநாயகர் இருக்கிறது, ரசமணி இருக்கிறது. 4 பொருள்கள் நம்மளுடைய அலுவலகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுவீர்கள் என்ன சொன்னால் வாட்ஸ்அப்பில் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுக்கப்படும். சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு வழி சொல்லப்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.